இடதுபுறம் அசைக்க முடியாதபடி பாடுகள். பட் ஸ்டில் த பிளான் ஆஃப் காட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். தேவ திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, த பிளேஸ். நீங்க நினைக்க வேண்டாம் இது சரியில்லை, வசனம் போட்டு இன்ன பட்டணத்துக்கு போவோம், இன்ன பட்டணத்துக்கு போவோம், வேண்டாம். த பிளேஸ் ஹாஸ் பீன் சோசன் பை த லார்ட். நீங்க ஊழியம் செய்கிற இடம் எல்லாமே இஸ் ப்ரீ பிளான் ஆஃப் காட். அந்த எல்லாமே பீல ஆரம்பிக்கும் பாருங்க. த பிளான் ஆஃப் காட். ரெண்டாவது பிளேஸ். மூன்றாவது பீரியட். நான்காவது பர்பஸ். ஐந்தாவது ப்ராஃபிட். உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிறது. நினைக்கலாம், நீங்க எப்படி நினைக்கலாம், பை அண்ட் செல். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள் அந்த வார்த்தையை. யாக்கோபு 4:13. சம்பாத்தியம் பண்ணுவோம். சம்பாத்தியம் அல்ல. நீ பாருங்க, கர்த்தருடைய நாள்ல சம்பாத்தியம் பண்ணுவோம், வியாபாரத்துக்கு போவோம், கடை திறப்போம், வேலைக்கு போவோம், இன்னும் ஒரு வேலை செய்வோம். கவனிங்க, இட் இஸ் நாட் தி ப்ராஃபிட் த லார்ட் ஹஸ் சோசன் ஃபார் யூ. அவர் வைத்திருக்கிற அந்த ப்ராஃபிட் அல்ல. கவனிங்க, யுவர் ப்ராஃபிட் ஹஸ் பீன் கம்ப்யூட்டட். சரியா சொன்னால் உங்களுடைய லாபம் ஏற்கனவே தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யுங்க, அவர் சித்தத்தை செய்யுங்க, அவர் நோக்கம் நிறைவேற்றுங்க. இன்னைக்கு ரொம்ப துக்கமான விஷயம் நேரம் பார்க்கிறேன். திருச்சபையில் வாரம் சொல்றேன், பட் நோபடி ரெஸ்பான்ஸ். ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆர்டர் வருது, ஞாயிற்றுக்கிழமை தான் கடையை திறக்கணும். அதுக்கு சொல்லுகிற கருத்துக்கள், இப்படி கடையை திறக்கலன்னா அவங்களுடைய கஸ்டமர் அடுத்த கடைக்கு போயிடுவாங்க. நெவர், ஒரு நாள் போக மாட்டாங்க. திரும்ப சொல்லுகிறேன், your purpose is computed. உடைய ப்ராஃபிட் ஆல்சோ கம்ப்யூட்டட். உடைய வருமானங்கள் தேவனால் கணக்கிடப்பட்டிருக்கிறது. முடிந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்கள் வருமானங்கள் தேவனால் கணக்கிடப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. அந்த வார்த்தை போட்டிருக்குது, அந்த வார்த்தை பட்டணத்துக்கு போவோம், ஒரு வருஷம் தங்குவோம், வியாபாரம் செய்வோம், சம்பாத்தியம் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஒரு வருஷம் போவோம், சம்பாத்தியம் பண்ணுவோம். இதெல்லாம் ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரே நாள் உங்களுக்கு தர முடியும். இதுதான் சொல்ல நம்புகிறேன். யுவர் ப்ராஃபிட் இஸ் கம்ப்யூட்டட் பை த லார்ட். யுவர் பர்பஸ் இஸ் கன்சிடர்ட். யுவர் பீரியட் இஸ் கால்குலேட்டட். அதில் ஒரு வருஷம் அநேகரை பார்க்க அன்பாலே, ஒரு வருஷத்தின் ஆசீர்வாதத்தை தேவனால் ஒரே நாளில் தர முடியும். நீங்க ஒரு வருஷம், ஆனா அவருக்கு ஒரே நாள் போதும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, டோன்ட் மேக் ராங் சாய்ஸஸ் இன் யுவர் லைஃப். தவறான கணக்கீடு, தவறான வாழ்க்கை, தவறான மதிப்பீடு. உலகம் மதிப்பிடுவதை போல தேவன் மதிப்பிடுவதில்லை. உலகத்தின் மதிப்பீடு எல்லாம் நிகழ்காலத்தை மையமாய் கொண்டது. தேவனுடைய மதிப்பீடு